ரொம்பவே அமானுஷ்யமான லிங்கங்கள் இருக்கும் 3 கோயில்கள். மர்மங்களின் உச்சமே இந்த 3 லிங்கங்கள் தான். முதல்ல தலையிலிருந்து ரத்தம் வடிகிற ஒரு லிங்கம். இந்த லிங்கம் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில இருக்கு. இந்த லிங்கத்தோட தலையில இன்னும் ஒரு வெட்டுக்காய் இருக்கும். அந்த வெட்டுக்காயத்திலிருந்து ரத்தம் வடிச்சிட்டு இருக்கு. கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இந்த கோயில் இந்த சைடுல ஒருத்தர் தினமும் பால் கொண்டு போயிருந்திருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த வழியில இந்த ஒரு கல் தடுக்கி கீழே விழுந்திருக்காரு. இதே மாதிரியே டெய்லிக்கு விழுந்திருக்கு. அதனால அந்த அரசர்கிட்ட சொல்லி இந்த கல்லை அகற்ற சொல்லிருக்காரு. அப்படி அகற்றும் போது பாத்தீங்கன்னா கோடரி வச்சு அடிக்கும் போது அந்த கோடரி மேல ஒரு வெட்டு வந்து அதுல இருந்து ரத்தம் வந்திருக்கு. சோ அதை வெளில எடுத்து பார்த்தா அது லிங்கமா இருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில் கட்டப்படுது. இப்போ பாத்தீங்கன்னா அந்த லிங்கத்தோட தலையில ஒரு வெட்டுக்காய் இருக்கும். ரெண்டாவது லிங்கம் குடுமி லிங்கம். இந்த லிங்கத்துல எந்த லிங்கத்துக்குமே இல்லாத மாதிரி தலையில ஒரு குடுமி இருக்கு. இந்த கோயில்ல தினமும் அந்த லிங்கத்துக்கு பூஜை பண்ணிக்கிட்டு ராஜா தரக்கூடிய பூவை அந்த லிங்கத்துக்கு வச்சுட்டு வந்திருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா அதே சமயத்துல ஒரு பொண்ணையும் காதலிச்சு இருந்திருக்காரு. அந்த லிங்கத்துக்கு வைக்க வேண்டிய பூ எல்லாத்தையுமே அவர் காதலிச்சிட்டு இருந்தாரு. பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு தினமும் கொடுத்துருக்காரு. ஒரு சமயத்துல ராஜா அந்த லிங்கத்தை பாக்குறதுக்காக கோயிலுக்கு வர அந்த பூ விஷயம் அந்த ராஜாக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னோட காதலி தலையில வச்ச பூவை எடுத்து வந்து அப்படியே லிங்கத்து மேல வைக்கிறார். அந்த பூவை விற்கும்போது பாத்தீங்கன்னா அந்த பூல அந்த பொண்ணோட முடி இருந்து அந்த ராஜா கோயிலுக்கு வந்த பிறகு லிங்கத்துல இருக்கிற பூ எடுத்துருவாங்க, நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போன்னு கேட்கறாரு. அப்ப அந்த லிங்கத்துக்கு பூ எடுத்துட்டு வரும்போது அந்த பூல பாத்தீங்கன்னா முடி இருக்கு. அவர் கோவமாயி என்ன பூல முடி இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காரு. பூசாரி லிங்கத்தோட தலையில தான் முடி இருக்கு, சோ அந்த முடி தான் இந்த பூவோட ஒட்டிட்டு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. ராஜா நம்ம கருவறைக்குள்ள போய் பாக்குறாரு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த லிங்கத்தோட தலையில முடி முளைச்சிருக்கு. சிவனே தன்னோட லிங்கத்து மேல முடி வளர்த்திருக்காரு. மூணாவது பாத்தீங்கன்னா ஆவுடையார் லிங்கம். இந்த லிங்கத்துல பாத்தீங்கன்னா லிங்கமே இருக்காது, வெறும் அந்த கீழே இருக்கிற ஆவுடையார் அந்த பெண்ணுருக்கு மாதிரி பாத்தீங்கன்னா அதை மட்டும் தான் வச்சு வழிபாடு நடத்திருக்காங்க. மேல அந்த லிங்கமே கிடையாது. இந்த கோயில நந்தியும் கிடையாது, சண்டிகேஸ்வரரும் கிடையாது.